பொதுவாக நீங்கள் ஒரு 2 பெண் குழந்தைகளினுடைய அப்பா அப்படிங்கிறத கடந்து சமுதாயத்தில் பெண் பிள்ளைகளுக்கு படிப்புன்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி இங்கே பழனியாண்டவர் கல்லூரியில் மாணவர்களுக்கு நீங்கள் தான் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார். அதை விட்டுருங்க. அரசியல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக போட்டி பொறாமை எல்லாமே இருக்கும். உங்களுக்கும் ஐ பெரியசாமி சாருக்குமான அந்த ஒரு பந்தம் எல்லாரும் கண்ணு வைக்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க. ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. உங்களுக்கு ஒன்றுனா அவர் சொல்கிறதும் அவருக்கு ஒன்றுனா நீங்கள் சொல்கிறதும் எல்லாருமே வியந்து பார்க்குற மாதிரி இந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல சார். உண்மையிலே கூட பிறந்த ஒரு அண்ணா இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பாண்ட் உங்கள் 2 பேருக்கு. அந்த உறவை பற்றி சொல்லுங்கள் சார். அவர் நான் அமெரிக்கன் காலேஜ் படிக்கிறப்ப தெரியும் 80-84. அது பின்னாடி அவரோட பழகிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. 86 அவர் வத்தலக்குண்டு யூனியன் சேர்மன் ஆனார். அப்போல்லாம் அவரை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். ஏதாச்சும் நான் போய் பார்ப்பேன், கட்சி நிகழ்ச்சிக்கு கலந்துக்குவேன். குறிப்பாக 89-90 அவர் எம்எல்ஏ ஆனார். அப்போ இங்கே எங்கள் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் காளியப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ நாங்கள் ஹாஸ்டலில் 608 அவர் ரூம், அவர் ஐப்பெண்ண ரூம், 611 எங்கள் எம்எல்ஏ காளிப்பண்ண ரூம். நாங்கள் வெளியில் நான் தங்கியிருப்பேன். அவர் என்னை பார்ப்பார், எப்போ வந்து இப்போ அப்படின்னு எல்லாம் கேட்டு அந்த காலத்துலேருந்தே பழக்கம். அதுக்கு பின்னாடி 93 எனக்கு மாவட்ட விவசாய அணியுடைய துணை அமைப்பாளரை கொடுத்தார். அவரே அதை கொடுத்தாரு. கொடுத்த பின்னாடி 96 சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு அவர் தான் கலைஞர்கள் சொல்லி வாங்கி கொடுத்தார். அதுலேருந்து மறுபடியும் மாவட்ட செயலாளர், அரசு கொறடா, இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு வித்திட்டவர் அவர் தான். அதனால் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாத மாவட்டங்கள் சில இருக்குது. அதில் முதன்மையான மாவட்டம் திண்டுக்கல். இது ஒரு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு விஷயம். எங்கள் 2 பேத்துக்குள்ள இது வரைக்கும் எந்த கருத்து வேறுபாடு வந்ததில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அது